ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு வீட்டில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவோ இல்லை மைதா மாவோ இருந்தாலே போதும். சட்டுன்னு குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு முதல்ல மாவை ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக ஒரு பவுல் எடுத்து அதில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம், அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாவை சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்பாத்திக்கு மாவு பிசைகிறது மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு இப்பொழுதைக்கு இதை அப்படியே ஒரு உருண்டையாக உருட்டி நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான ஸ்டஃபிங்கை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகி வந்ததுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்குங்க. அடுத்ததாக 2 பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கங்க. பாருங்கள், வெங்காயம் வதங்கி நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்த உடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட நம்ம வதக்கி விட்டுக்கணும். ஒரு தக்காளியை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சு வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். பாருங்கள், இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி இப்போ நல்லாவே சாஃப்டாக நமக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு தக்காளி வதங்கி வந்த பிறகு நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் அளவுக்கு காளான் வாங்கி அதை தான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக முட்டை சேர்க்குறதாலும் சேர்க்கலாம், இல்லை வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறாந்தா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம காளானை தக்காளி வெங்காயத்து கூட நல்லா வதக்கி விட்டுக்கணும். காளான் எப்போதுமே வெந்து வர வர தண்ணி விட்டு வெந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதிகமாக இந்த காளான் தண்ணி விடும். அதனால முதல்ல நம்ம காளானை தான் வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா இதில் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நம்ம இந்த மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் வேகட்டும். பாருங்கள், அடுத்த ஒரு 3 நிமிஷத்துலேயே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா காளான் பாருங்கள், நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலாம், ஆனால் எந்த அளவுக்கு தண்ணி விட்டு வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு மஞ்சள் தூள். அவ்வளோதான். இப்போ மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இந்த மசாலாவை நல்லா ஒரு முறை கலந்து விட்டு வதக்கி விட்டுக்கலாம். இந்த காளானில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வரும்போது நமக்கு மசாலாவும் நல்லா வதங்கி வந்துடும். ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தண்ணி நல்லா வற்றி வர வரைக்கும் இடையில இடையில கலந்து விட்டு வெயிட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு 5-6 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த காளானில் உள்ள தண்ணி எல்லாம் நல்லா வற்றி ஒரு தொக்கு பதத்துக்கு பாருங்கள் வந்திருக்கு. கடைசியாக இதில் வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தழை இருந்தால் கட் பண்ணிவிட்டு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் சேர்க்கலை. அவ்வளோதான். இப்போ நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம மாவை பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு சப்பாத்தி கல்லை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக மாவை தூவிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மாவை ஒரு உருண்டையாக உருட்டி எடுத்து இந்த மாதிரி கல்லில் வச்சுட்டு நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு தேய்ச்சி எடுப்போமோ அதே போல் நல்லா ரவுண்டாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவை நல்லா இந்த அளவுக்கு தேய்ச்சி விட்டுட்டு இப்போ இந்த மாவோட சென்டரில் 2 ஸ்பூன் அளவுக்கு காளான் ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கணும். அதுக்காக இந்த சைடில் உள்ள மாவை முதல்ல எடுத்து இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. இதில் இப்போ நம்ம மைதா பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கணும். அதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு மைதாவை தண்ணி சேர்த்து கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த ஓரத்துலலாம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு உள்ள மாவை அப்படியே எடுத்து நம்ம இப்போ மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதில் இப்படியே ஒட்டி விட்டுறலாம்.
அதுக்கப்புறமா இந்த மாவோட மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் இருக்கிற ஓரத்தையும் மைதா மாவு பேஸ்ட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு 2 பக்கம் ஓரத்தையுமே எடுத்து இந்த மாதிரி சென்டரில் கரெக்டாக இந்த மாதிரி ஒட்டி விட்டுறணும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதே போல் மீதம் இருக்க மாவு எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு முட்டையை சேர்த்துட்டு நல்லா ஒரு விஸ்கு வச்சு கலந்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பப்ஸு மேலே இந்த முட்டையை அப்ளை பண்ணிக்கப்புறம் ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா மெதுவாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. முட்டையை மேலே இந்த மாதிரி சேர்க்குறதுனால நல்லா செவந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு சூப்பராக பப்ஸ் வந்து மேலே வெந்து வரும். அதுக்காக தான் இப்போ மேலே முட்டையெல்லாம் அப்ளை பண்ணி இப்போ இதை ரெடியாக வச்சுருக்கோம். இதுக்கப்புறமா ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் மொத்தமாக ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டா போதும். அதிகமாக எண்ணெய் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எண்ணெய் நல்லா சூடானதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பப்ஸ் ஒவ்வொன்றா இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சுக்கோங்க. அப்போ தான் லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் நமக்கு பொன்னிறமாக இது வெந்து வரும். பாருங்கள், இப்போ ஒரு 3-4 நிமிஷம் ஆச்சு. நம்ம இன்னொரு பக்கமும் இதை திருப்பி விட்டுக்கலாம். இதே போல் 3யுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த சைடு எவ்வளோ சூப்பராக லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இதே போல் தான் இன்னொரு பக்கமும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இன்னொரு பக்கமுமே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்துடும். இப்போ இந்த ஓரங்கள்லேயும் மாவு வேகாமல் இருக்கும். அதனால் ஓரங்கள்லேயுமே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே போல் 2 பக்கம் ஓரத்தையுமே நல்ல ஒரு கோல்டன் கலரில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ 2 பக்கமுமே சூப்பராக நமக்கு கோல்டன் கலரில் வெந்து வந்துருச்சு. இப்போ இதை எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம அப்படியே ஒரு பிளேட்டுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வெளியில் எவ்வளோ சூப்பராக நல்ல ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் கீழே உள்ள ஹை பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.